ஸோ ஹாய் வணக்கம் மோட்டமேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து GTA San Andreas நெட்ஃப்ளிக்ஸ் டெஃபினிட்டிவ் எடிஷனோட பகுதி 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபன் பண்ண தான் வந்திருக்கிறோம். நோ மோர் மிஷன்ஸ், ஒன்லி சீட் கோட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கிட்னு போடலாம். ஸோ இது வந்து இது என்னடா சீட் கோடுன்னு கேட்டிங்கன்னா வந்து இது ஒரு அல்டிமேட்டான சீட் கோடு. இது வந்து ஒரு வெப்பன் சீட் கோடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் இப்போ பாருங்க எத்தனை டெசர்ட் ஈகிள், மைக்ரோ எஸ்எம்ஜி, அப்புறம் பாருங்க M4லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபுல் கிளிப்புன்னு போடுவோம். ஃபுல் கிளிப்னா ஃபுல்லாக என்னது இனிமேல் ரீலோடேட் பண்ண தேவையில்ல. அன்லிமிட்டட் புல்லட்ஸு, ஃபுல் CLIP. ஓகே போட்டாச்சு. இப்போ போய் சுடுங்க. இப்போ பாருங்க அப்படியே இருக்கணும். போகாது, புல்லட்ஸ்லாம் வந்து இப்போ போகாது. ஏன்னா ஃபுல் கிளிப்னு போட்டதுனால நோ ரீலோடிங், ஒன்லி அன்லிமிட்டட் புல்லட்ஸு. சரிங்க, ஃபஸ்ட் 1 ஸ்டாரோட அப்படியே போயிட்டு ரைடர் மிஷன் எடுப்போம். ஃபஸ்ட்டு ரைடர் மிஷனோடது போட மாட்டல. ஓகே. ஸோ இப்போ இது வந்து நான் ஸ்கிப் பண்ணது காரணம் வந்து இப்போதைக்கு நம்ம மிஷன்ஸ் பண்ணுறதும் வந்து ஒரு சும்மா தான், எப்படி சொல்கிறது, ஒரு மிஷன்ஸ் வாக் த்ரூ மாதிரிலாம் பண்ணல. இப்போ வந்து சும்மா ஒரு ஃபன் பண்ணுறதுக்கு தான் இந்த மிஷன் எடுத்துருக்கிறேன். ஓகே, வா தலைவா. ஆத்தி, நம்மளுக்கும் இந்த காரக்கம் ஆகாது போலயே. ஓடு. ஐயோ, எவன்டா இங்க கம்பத்தை சோதுனவன். ஓடு. நல்ல வேலை. 1 ஸ்டார் இருந்தது. அந்த போலீஸ் பாருங்க எதுவுமே பண்ணல. ஓகே, இங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பார்பர் இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு ஒரு நல்ல கட்டு வாங்கணுமா. என்கிட்ட தான் வந்து நிறைய காசு இருக்கு. நம்ம போயிட்டு பிடிச்ச கட்டை ஹேர் கட்டை வாங்கிக்கலாம். எனக்கு பிடிச்சது வந்து அந்த ஃபிளாட் டாப்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எனக்கு இங்கே பிடிக்கும். ஸோ சான்சியரோ, அப்புறம் ஒரு சில லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்புறமேட்டு. இல்லைங்க, ஜெரிலி கட் இது இல்லை, ஃபிளாட் டாப்னு எதுவும் இருக்குமேடா. ஸோ இதுங்க இது என்னன்னு பார்ப்போம். என்னடா இது கருமா. ஸோ ஃபிளாட் டாப் எடுத்துப்போம். 500 rupees தான். ஓகே, எடுத்துக்கலாம்டா. ஐஃபைட் எப்படி இருக்கும்? ஓகே, இது ஏதோ புள்ளிங்க மாதிரி தான் இருக்குது. ஸ்டில் ஃபிளாட் டாப் எடுத்துக்கலாம் தான் நினைக்கிறேன். ஓகே, இது எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, டெஃபினட்டிவ் எடிஷனில் வந்து எந்த ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எந்த ஹேர் கட்டுமே இருக்காது. ஒரு சில ஹேர் கட் தான் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து நம்மளுக்கு பிடிச்சாதான். ஸோ ரொம்ப கொலை பண்ணி வச்சுருப்பாங்க ஹேர் கட்டுலாம் ஒரிஜினலில். இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரைடரு போடா. இப்போ வந்து நம்ம வெல் ஸ்டாக்டு பீஸா கிட்ட போகணுமாமா. சாரி, நம்ம இது பேர்னா பீஸா சாப்பிடணுமா. சாப்பிட்டுட்டா போச்சு. வா. ஸோ இப்போ தான் சொல்கிறேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம். நீ ரொம்ப சாப்பிட்டா குண்டாயிடுவேன், ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப ஒல்லியாயிடுவேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தெரியும்டா, போங்கடா பைத்தியரசுங்களா. இருங்க, நம்ம போயிட்டு கெத்தா M4 எடுத்துகிட்டே போவோம். அப்போ தான் எல்லாம் பயப்படுவாங்க. ஓகே, நம்ம வந்து சாலட் மீலே தின்னலாம். போடா. நம்ம சாலட் மீலே தின்னலாம். ஏன்னா இந்த 2 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டு நம்மளோட இதை விடக்கூடாது. சாலட் மீல் 10 ரூபா. அதுதான் வந்து நம்மளுக்கு எப்பவுமே சூப்பர். சாலட் தான், இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. ஓகே, நம்ம ரைடர் வந்து இங்கேயும் கொள்ளையடிக்க வந்திருக்கிறான். நீ திருந்த மாட்டா, நீ திருந்தவே மாட்டேன். ஸ்கிப்பு. ஒன்றும் இல்லை, அங்கே போயிட்டு வந்து தகராறு பண்ணிட்டு இருப்பான். இருங்க, நம்ம கிட்ட ஃப்ளேம் த்ரோவர் இருக்குல்ல, அவன் வரும்போது அவனை எரிச்சிருவோம். என்னங்கிறீங்க? ஓகேங்களா? இவங்க வந்துட்டான். எங்க இருந்துடா வர? தெரிஞ்சு சாவும். எங்கடா பின்னாடி போற? சாவுமே. ஐயோ, நம்ம முன்னாடி தீ பூத்திச்சே. சரி வாங்க காரில் ஏறிடுவோம். கார் ஏறிச்சுன்னா வராதுன்னு நினைக்கிறேன். சரி, என்னடா காருக்கு என்னது நம்ம ஃபைல் அதில் ஏறிடுச்சு. மேன் ஹவு மேன் ஹவு. ஓ காடு. ஸோ இன்னும் நிறைய பேர் வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் நிறைய பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் பண்ணி விட்ருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 4-3 பேர்த்துக்கு GTA San Andreas ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில சீட் கோட்ஸ் இது மூலியமாக தெரிஞ்சிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. எஸ் ப்ரோ, ஐ லேர்ன் ஃப்ரம் யூ அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அது ஒரு ஹார்ட்டையும் நான் போட்டுருவேன்.
ஸோ தயவு செஞ்சு ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சரி ஓகே, வந்து பார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து சொல்கிறாரு, உன்னை அப்புறமேட்டு பார்க்குறேன் தலையா தலை, நீ போயிட்டு இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் நேரம் போய் பாரு, அவன் கொஞ்சம் கிராஃபிட்டிலாம் கொடுப்பானு. சரி, இவனை எரிச்சுட்ருவோமா? ஏறி 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 இவன் காரை எரிச்சு விட்ருவோம். என்னங்கிறீங்க? எவ்வளோ எரிஞ்சிடுச்சு. சரி இருங்க, கொஞ்ச நேரம் கிரனேடை வச்சு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணுவோம். ஃபன் பண்ணலாம் மக்களே, ஃபன் பண்ணலாம். ஓகே ஓகே, இங்கே ஒரு கார் இருக்குது. கா 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 ஈவில் மைண்ட்றாங்கன்னு போடு, தூக்கி போடு. போலீஸா? சாவும்ல சாவு. இது ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, அவனுங்க போட்டு வந்துட்டு அவனுங்களே செத்து போயிட்டானுங்க. சாவும்ல சாவு. எனக்கு என்ன? நீ எப்படி வந்த? அந்த செத்து போயிட்டான் வெஜிகர். சரி, வந்து ஒரு இது சேவ் பண்ணி விட்ருவோம். ஏன்னா நம்மகிட்ட ரொம்ப குட்டியுண்டு ஹார்ட் தான். 2 ஸ்டாருக்குலாம் வந்து வெறி கொண்டு வேங்கையோட தோற்று வைங்க. அதுவும் நம்மகிட்ட கொஞ்சோண்டு தான் ஹார்ட் இருக்குன்னு வச்சுங்க, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. இருங்க, ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ நான் இந்த கேமை வந்து வீடியோ பிளேயரில் வச்சு விளையாண்டுக்கிறேன். ஸோ ஏன்டா அப்படியே ஃபோன்லேருந்தே ரெக்கார்ட் பண்ணலாமான்னா, ஸோ நான் அந்த விளையாண்ட ஃபோன் வந்து இப்போ ஒடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃபோன் வந்து ஆக்சுவலாக நான் அந்த ஃபோனில் தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் விளையாண்டேன். ஸோ அந்த ஃபோன் புதுசாக தான் வாங்கிச்சு. அப்புறமேட்டு டிஸ்பிளே ஒடிஞ்சிருச்சு. ஏன்னா கீழே தூக்கி தெரியாதனமாக வந்து எப்படி போச்சுன்னு தெரில, ஆனால் வந்து என்னுடைய பாக்கெட்லேருந்து கீழே நழுவிடுச்சு. ஸோ அது ஃபுல்லாக அந்த ஃபோன் ஃபுல்லாக நொறுங்கிருச்சு. விவோ தான். ஸோ அது இப்போது இது கடையில் கொடுத்து அதை சரி பண்ண பார்த்துருக்கு. ஸோ அதை வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இப்படி தான் எதாவது நடக்கும்னா, என்னோடய இன்டர்னல் ஸ்டோரேஜில் அது பேர்னா அந்த வீடியோலாம் வந்து இதில் போட்டிருந்தேன், எஸ்டி கார்டில். ஸோ அதை வந்து ரெக்கவர் பண்ணி இப்போ நான் வந்து வீடியோ பிளேயரில் போட்டுட்ருக்குறேன். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ப்ரோ மற்றவங்க கேம் பிளேவை எடுத்து நீ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறியான்னு. இது என்னோடய ஒரிஜினல் கேம் தான். ஸோ ஓகே, ட்ராவல் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகே, இங்கே இப்போ வந்து இந்த கிராஃபிட்டி எல்லாம் நம்ம அடிக்கணுமா வந்து? சரி, போலீஸ் இருறா டே இருங்க, நம்ம இன்னும் ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். வாடா. சாவு. பயந்தா இருக்குது இல்லை, அப்புறம் எதுக்கு வர? இருங்க, ஃபுல்லாக அடிச்சு விட்ருவோம். பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடுவோம். நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்க்கு. ஓகே, இதையும் அடிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்வீட் காரில் ஏறணுமா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன சீட் கோடு ராக்கெட் மேன்னு டைப் பண்ணுவோம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ராக்கெட் மேனு. காரணம் இவ்வளோ லேசியா? போடா. ஸோ நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த விவோ ஃபோன் விளையாடுறதுக்கு முன்னாடியே நான் நிறையா சீட் கோட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்தேன். அது இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுருந்துருப்பேன் அந்த ஒரு பேப்பரை. ஸோ அந்த A4 ஷீட் எடுத்து இப்போ எல்லா சீட் கோடையும் போட்டுட்ருக்குறேன். ஸோ ஆனால் வந்து பிசியில் அந்த ஒரிஜினல் எடிஷனில் வந்து வேறு மாதிரி வரும். ஆனால் இதில் வந்து ஒரு வாக்கியமாக வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஃபஷ்னல் ஸ்கிட்னு வருது. ஸோ இதில் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா LZ ஏதோ அப்படின்னு அந்த மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே, நம்ம போயிட்டு பாலாஸ் கண்ட்ரிக்கு போவோம். பாலாஸ் கண்ட்ரிக்கு. ஸோ இதுதான் வந்து பாலாஸ் கண்ட்ரி. ஆமாம், ஓகே. எவன் கண்ட்ரியாக இருந்தால் எனக்கு என்னடா, இனிமேல் இது ஏன் கண்ட்ரிடா. நான் போலீஸ் இல்லை லீவ் அலோன் போட்டால் போயிடுவாங்க தான். பட்டு ஆனால் இதில் வருமானு தெரில. காஸ் இந்த இதில் டெஃபினட்டிவ் எடிஷனில் என்ன சீட் கோடுன்னு எனக்கு தெரியாது சுத்தமாக. ஓகேங்க, இதில் மூஞ்சி கூட நிறைய இது பண்ணி வச்சுருக்காங்க. இருங்க, முதல்ல போயிட்டு எல்லாத்தையும் கொண்டுருவோம். இருங்க, கொண்டுறேன். கொண்டாச்சு போல். வெயிட் கரோ.
எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியலையே. ஓகே, ஹேசோயாம். ஏன்டா இப்போ ஹேசோயாம்னு டைப் பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஹேசோயாமில் வந்து மணியும் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட ஆர்மரும் அப்புறம் நம்மளோட இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான். இப்போ போடா. ஓகே, இங்கே மேலே இருக்காமா. ஸோ இப்போ சொல்கிறாங்களே, இந்த மார்க்கர் வந்து மேலே காமிச்சதுன்னா அது மேலே இருக்குன்னு அர்த்தம். அது வந்து கீழே காமிச்சதுன்னா வந்து அந்த ட்ரையாங்கிள் கீழே காமிச்சதுன்னா ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது உனக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஸ்கொயர் காமிச்சுன்னா அது உன்னோட சர்ஃபேஸில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு இப்போ தான் சொல்லிக்கிறாங்களாமா. டேய் தம்பி, எனக்குலாம் தெரியும், 5 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். வா ஏறா, 2 ஸ்டார்ரா, ஈவினிங் ஒன்று போட்டாலும் வர மாட்டேங்குறா, வரா. ஓகே, இது வேறு நெட்ஃப்ளிக்ஸ் எடிஷன். ஆக்சுவலாக வந்து மக்களே, டெஃபினட்டிவ் எடிஷனும் நெட்ஃப்ளிக்ஸ் எடிஷனும் ஒன்றான்னு தெரியல. காசு வந்து என் ஃபோனில் வந்து ரெண்டுமே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு டெஃபினட்டிவ் எடிஷன் ஃப்ரம் ராக் ஸ்டார்லேருந்து வந்து 1000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினேன். ஸோ அது வந்து வேறு மாதிரி இருக்குது, லோ கிராஃபிக்ஸாக. இது வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. தெரியல, மேபி ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இதில் வந்து அந்த கிளாசிக் லைட்னிங் ஆன்ல இருந்தது, ஸோ மேபி அதனால கூட இருக்கலாம். ஓகே ப்ரோ, வாடா. ஓகே, மிஷன் காஸ்ட் 200 ரூபா கொடுத்துட்டாங்க. இந்த 200 ரூபாயை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஆக்சசிபிலிட்டிக்கு போயிட்டு என்ன பண்ணலாம்? இருங்க, ஜம்ப் செட் போடலாம். ஃபஸ்ட்டு மிஷனில் ஃபஸ்ட்டு இதில் போடலான்னு பார்த்தேன், பட் முடியல. ஓகே, ஜம்ப் ஜெட்டு. இங்கே ஒரு ஹைட்ரா வந்துடும். ஏன்னா இதுக்கே 1 ஸ்டாரா? இது என்னோட வெஹிக்கிள்ரா. ஓ காட். சரி ஓகே, நம்ம பாட்டுக்கு போவோம். வாங்க தம்பி, நம்ம போவோமா? ஐயோ, எனக்கு வேறு இல்லை கிராஃபிக்ஸ் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே தெரில. என்னென்னமோ கிராஃபிக்ஸ் கண்ட்ரோல்ஸ் எது கொடுத்து வச்சுருக்கீங்க, எது எதுக்குமே தெரில. சரி வாங்க போவோம், நம்ம பயணம் தொடரட்டும். ஓகே, இங்கே போய் சொல்கிறாதடா. ஓகே, அங்கே ரேஸ் பேங்க் தெரியுதுல, அங்கே போய் பார்ப்போமா? இருங்க, முதல்ல இந்த அந்த வீல்ஸை வந்து உள்ளே இழுத்தா தான் வந்து ஃபாஸ்ட்டாக போகும். எப்படி பண்ணுறது? ஓகே, இழுத்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். ப்ரோ 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 அப்பா ஏம்மா, வேணாடா இடிச்சிருவாடா. ஓகே, இங்கே ட்ரீஸோட கிராஃபிக்ஸும் சூப்பராக இருக்குது, அனிமேஷன்லாம். ஐ மீன் அந்த கிராஃபிக்ஸ், ஏன்னா வந்து ஒரிஜினல் எடிஷனில் கேவலமாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம பாட்டு மிஷினில் வாட்டர் போட்டுட்ருக்குறேன். போடா, ஃபாஸ்ட்டாக போக மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுதுன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. வெயிட் கரோ இருங்க. நான் பாடி மிஷினில் விட்டுட்டுக்கிறேன். என்னங்க, எந்த நேரம் மிஷினில் விட்டுட்டாங்க போல. என்னடா என்னோட விங்ஸ் இதாகுது. ப்ரோ, வாட் ஹேப்பன் மேன்? வாட் ஜஸ்ட் ஹேப்பன்? ஐயோ, என்னடா என்ன எங்க விங்ஸ்ல ஃபயருங்க, எங்க விங்ஸ்ல ஃபயருங்க. வெடிச்சிருக்கோம். எப்படிரா எங்க அந்த இதுல போயிட்டு சொருகணும்ல, அந்த ட்ரீஸ்ல, அது வந்து இதாயிடுச்சு போனுங்க. ஐயோ அடைச்சேன். ஓகே, கால் பண்றாங்க யாரு? ஹெர்னட்ஸா? அவனே தான், ஹெர்னட்ஸ். அட்டி கட் பண்ணு. ஓகே, ஜம்ப் ஜெட் திரும்பியும் போடுவோம். ஜம்ப் ஜெட். ஓகே ப்ரோஸ். ஓகே, இப்போ போயிட்டு அன்லாக் பண்ணுவோம். ஓகே, இந்த தடவை மிலிட்ரி பேஸ்க்குள்ளே போக முடியலன்னு பார்க்கலாம். ஓகே கண்ட்ரோல்ஸ் வர மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுங்க. இடிச்சிடாதடா அப்பா. ஏங்க என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது? எப்படி எதனாலையோ விங்ஸ் இப்போ உள்ளே போயிடுச்சு, இது வீலு. ஓகே, நம்ம வந்து எங்கே போகலான்னா
கொஞ்சம் மேப்பெல்லாம் வந்து நல்லா இன்னும் அன்லாக் பண்ணுவோம். இன்னுமே அந்த ரொம்ப பிளாக்கிஷாக தெரியுதுல்ல, அது இன்னும் நம்ம அன்லாக் பண்ணல. ஸோ அங்கே போய்ட்டு அன்லாக் பண்ணுவோம் எல்லாரும். போடா 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 மட்டும். ஓ இது வந்து இது போல் பேர் என்ன ரன்வே போல். எனக்கு ரன்வே தேவையில்லடா. இருக்குடா குதிச்ச. ஐயோ எனக்கு வந்து இந்த கண்ட்ரோல் சுத்தமாக வர மாட்டேங்குங்க. ஓகே நம்ம திருப்பி ஜம்பு ஜெட்னு போட்டு வேற எங்கேயா போவோமா? ஒரு என்னடா கண்ணாடியே காணோம். வந்துருச்சு. இட்ஸ் ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், பிக் பேங்க்னு போடுவோம். பிக் பேங்க்னா வந்து எல்லாமே வெடிச்சிடும், ஆனால் வெடிக்கல. ஐ டோன்ட் நோ வை. ஓகே நம்ம போவோம். வெடி வை. ஓகே இப்போ க்ரீன் கலரில் இருக்குதுல்ல, ஸோ க்ரீன் கலரில் லாக் ஆச்சுன்னா வந்து அது இன்னும் லாக் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெட்டு இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆயிடுச்சுன்னா வந்து லாக் ஆனிச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரௌன் ஆகிட்டு நீங்கள் வந்து எப்படி மிசைல் விட்டாலும் ஒரே அந்த லாக் ஆன இதில் தான் போய் வந்து வெடிக்கும். ஸோ இது வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஓகே தண்ணிலாம் நல்லா தான் இருக்குது ஓரளவு. ஓகே இது வந்து அது பேர்னா பியர் 69 நினைக்கிறேன். பியர் 69 தானே? இல்லை வெரோனா பீச்சு ஏதோ சம்திங். ஓகே லெட்ஸ் கோ. சாண்டா மேரியா பீச். ஆமா என்னடா பீச்சுக்கெல்லாம் இந்த மாதிரி பேர் வைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மெரினா பீச்சு, அப்புறம் வந்து பெசன்ட் நகர் பீச் தான். இதனடா போங்கடா இருங்க, போயிட்டு தண்ணி அண்டர் வாட்டர் எப்படி இருக்குதுன்னு அப்புறமேட்டு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஜெட்டை வச்சு கொஞ்ச நாள் ஃபன் பண்ணுவோம். பன் அதே மாதிரி வந்து இந்த இந்த டெஃபினட் எடிஷனில் இருக்கிற ஒரு நல்லது என்னன்னா, இந்த கேமை முடிச்சதுக்கப்புறமே கூட நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது சீட்ஸ் போட்டு ஃபன் பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி ஜெட்டை தூக்கிட்டு போயிட்டு மிலிட்ரி பேஸில் போயிட்டு நீங்கள் மிசைல் சுட்டு நீங்கள் ஃபன் பண்ணலாம். ஸோ அதில் நிறைய இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். அண்டர் வாட்டர்லாம் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த கொஞ்சம் கிளாசிக்காக தான் அந்த எப்படி அந்த தண்ணி பாருங்களேன் ஒரு மாதிரி கிராஃபிக்ஸாக தான் இருக்குது, ஒரு மாதிரி கிராஃபிக்கலாக தான் இருக்குது, கார்ட்டூனிஸ்டிக்காக. ஸோ அது கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மேபி நான் வந்து கிராஃபிக்ஸ் நான் லோவில் வச்சுருக்கலாம். ஓகே ராக்கெட் மேன் டைப் பண்ணுவோம். ஓகே ஆனால் நம்ம ராக்கெட் மேன் வந்து அங்கே போய் டைப் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு இது ஆகும் போல். ஓகே முடிச்சுக்கலாம்.